லெஜண்ட் சரவணா நடிக்கும் லீடர் திரைப்படம் உங்கள் திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். ரஜினி, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது இங்கே என்ன மன்னராட்சி நடக்குதா? அந்த திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் இருந்தார். இப்போ முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் வரார், அப்புறம் அவருடைய பையன் வரார். நீங்கள் ஒரு ஆள் முதலமைச்சர் கையெழுத்து போட்டால் வேண்டாங்கிறாங்களா? என்ன நடக்குதுங்க அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கிறார். இல்லை, மன்னராட்சியோட ப்ரொசீஜரே அவர் தெரியாத பேசுகிறது தான் எனக்கு தோணுது. மன்னராட்சி என்பது இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக, இது அமைச்சராக, அதற்கு பிறகு முதலமைச்சராக அமர்கிறார்கள். இது மக்கள் தீர்மானிப்பது. இது யாரோ தனி மனிதன் தீர்மானித்து நாங்கள் தான் ஆள வேண்டும் என்று ஆள்வது கிடையாது. அதை அதுதான் எங்களுடைய தலைவர் திரும்பி திரும்பி சொல்றாரு. அரசியல் புரிதலே இல்லாத எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு அப்படின்னா, மன்னராட்சியோட ஒரு இதுவே தெரியாத பேசுற ஒரு எதிர்க்கட்சி தலைவரை தமிழ்நாடு பெற்று இருக்கிறதுக்கு தமிழ்நாடே தலைகுனிதி. அதாவது இப்படிப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவரை தமிழ்நாடு பெற்று இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மாநில சுயாட்சியை பற்றி வாக்குறுதி எண் 22 to 27 அதிமுக வாக்குறுதியில் இருக்குது. மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க. கடந்த வருடம் ஏப்ரல் 11 சென்னையில் நடந்த ஒரு ஹோட்டலில் கூட்டணியை சொல்கிறாங்க. அப்போ கூட்டணி வச்சுக்கிறப்போ மாநில சுயாட்சி அவருக்கு கண்ணுக்கு தெரியலையா? கூட்டாட்சி தத்துவம் கண்ணுக்கு தெரியலையா? அப்போ ஒரு வார்த்தையாவது அதை பற்றி பேசியிருக்கலாமே. கூட்டணி வைக்கிறப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் சம்மதித்தாதான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாமே. ஏன் இப்போ தேர்தல் வர்ற காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதியில் மாநில சுயாட்சி பற்றி வாயை திறக்க மாட்டார். ஆனால் தேர்தல் வருகிற காரணத்தினால் தமிழக மக்களிடம் இதெல்லாம் சொன்னாதான் எடுபடுன்ற காரணத்துக்காக 22 to 27 வாக்குறுதியில் சொல்லியிருக்கார். இன்னொரு வாக்குறுதி தான் கேட்குறப்பே எனக்கு சிரிப்பு வந்த வாக்குறுதி. 281 வாக்குறுதி படிக்கும்போதே சிரிப்பு வந்துச்சு. கொத்தடிமை முறையை தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலும் ஒழிப்போன்னு காலங்காலமாக பாஜகவிற்கு கொத்தடிமையாக இருந்து வருபவர் எதிர்க்கட்சி தலைவர். அவர் கொத்தடிமை முறையை ஒழிப்பேன் என்று சொல்வதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. யார் அடிமைன்னு சொன்னால் அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. மேபி அதை அவர் சொல்வார் நினைக்கிறேன். இல்லை, அடிமை என்பது தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும். கூட்டணி எங்கே ஃபிக்ஸ் ஆகுது, தான் அதாவது நாங்கள் எந்த இடத்துல போட்டிடணும்னு கூட டெல்லி தான் தீர்மானிக்குது. பேச்சுவார்த்தை அங்கே முடிச்சுட்டு வந்து தான் அடுத்த நாளைக்கு எங்கெங்கே நாங்கள் போட்டிடுறோன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன இடம் கொடுக்கணும்னு கூட பிஜேபி தான் டிசைட் பண்ணுறாங்க. இவரால் தனித்துவமாக டிசைட் பண்ண முடியல. ராயப்பேட்டை ஆஃபீஸில் எந்த கூட்டணி கட்சியாவது வச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரா? இல்லை, ஒரே ஒரு கட்சி பேசிட்டு போச்சு, மன்சூர் அலிகான் கட்சி. வேற எந்த கட்சியும் அங்கே போக கிடையாது. அது மாதிரி லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் எங்கே இருந்தது சார்? அதுதான் நீங்க எல்லாம் முடிச்சிட்டு, அதாவது இரட்டை இலை சிம்பிள் கூட எடப்பாடி பழனிசாமி அந்த முகத்துவாரத்துல இதை காட்டல. பியூஷ் கோயல் தான் அங்க நின்று காட்டுறாரு. அதாவது இரட்டை இலை சிம்பிளை கூட அவர் தான் அங்கிருந்து காட்டுறாரு. நீங்க முடிவு பெறும் போது ஒரு இடத்துக்கு நீங்க உட்கார வச்சு நாங்க இங்கதான் முடிச்சோம்னு சொல்றது, ஏன் அங்கே பேச்சுவார்த்தை நடத்துங்க? நீங்க ஒரு மாநில அதே பியூஷ் கோயல் தானே சார் இந்த கட்சியுடைய தலைவராக, கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் டிசைட் பண்ணணும் விஜய் வரணுமா வேண்டாமாங்கிறத. யார் கூட்டணி எந்த தொகுதி வருங்க டிசைட் அவர் தானே சார் சொல்றாரு. கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் நீங்களே சொல்றீங்க. ஏன் சார் கூட்டணி கட்சிகள் இரட்டை இலையில நிக்க மாட்டேங்குது? பியூஷ் கோயல் சொன்னார். ஏன் கூட்டணி கட்சிகள் இரட்டை இலையில நிக்காத சில கூட்டணி கட்சிகள் தாமரை சின்னத்துல நிக்கிறாங்க? திமுக உடைய இருங்க, திமுக தலைமை யாரு தலைமை? இன்னி வரையும் தமிழ்நாட்டு மக்கள் எந்த கூட்டணி கட்சி தலைமையோ அந்த கூட்டணி கட்சியில இருக்க கூட்டணி கட்சிகள், அந்த கூட்டணி கட்சிகள் எந்த சின்னத்துல நிக்கணும்னா அதற்கு அந்த கூட்டணிக்கு யார் தலைமையோ அந்த கட்சியோட சிம்பிள் தான் நிக்கணும். இவங்க தாமரையில 2 பேர் நிக்கிறாங்க. அதே மாதிரி ஏசி சண்முகம் அவருடைய கட்சி ஒரு தொகுதியில தாமரை, ஒரு தொகுதியில இரட்டை இலை. இதை பார்ப்பதற்கே என்னடா இது புதுவிதமா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க. தாமரை எங்க உள்ள வந்துச்சு? அதாவது இரட்டை இலையில நிக்க சொல்லுங்க சார். சார் நான் அதான் இதை தான் சொல்றேன், கொத்தடிமை முறையில சார். அதுல திமுக என்ன சார் சிக்கல்? இல்ல, சிக்கல் இல்ல. நான் பொதுவா தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல ஒரு தேசிய கட்சியோட சின்னத்துல மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி நின்று நீங்க பாத்திருக்கீங்களா? எனக்கு தெரிந்த வரையும் என்னுடைய வயது சின்னதார, என்னோட வயது ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் என்னுடைய வயதுக்கே நான் பார்த்தது கிடையாது சார். நீங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அண்ணன்லாம் இதுக்கு முன்னாடி நாங்களாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா சொன்னா எனக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க தலைவர் விமர்சிச்சு வாழ்த்து, அதாவது வாக்கு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிப்பதை மட்டும் நீங்க சொல்லிட்டு போயிடுறீங்க. நாங்க செய்த திட்டத்தையும் சொல்றோம், அங்க லோக்கல்ல என்னென்ன செஞ்சிருக்கோம். நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சார். அதாவது காய்கறி மார்க்கெட் சொன்னாரு, சிப்காட் சொன்னாரு, சுகாதார நிலையம், கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னு சொல்லிட்டு நேற்று திருவாரூர்ல அடிக்கினே போறாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 ஆண்டு காலமா நாங்க தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தோம், இவையெல்லாம் நான் செய்து இருக்கிறோம் அப்படின்னு ஏன் வாயத்தை சொல்லாமே வாக்கு கேளுங்க.
ஏன் செய்யறது? அதாவது இவர் முழுக்க திமுக அட்டாக் தான். திமுகவை பத்தி விமர்சிச்சு வாக்கு கேட்கிற முறையை எடப்பாடி பழனிசாமி தான் பின்பற்றுகிறார். அப்படி பார்த்தா அவரோட தாவேக்கா தான் உங்களை ஜாஸ்தி அட்டாக் பண்றாங்க சார். அவர்கள் விஜய் தான் நிறைய அட்டாக் பண்றாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது தான் தாவேக்கா அவர் தான் அட்டாக் பண்றாரு. திமுக போட்டியாகவே கருதாத சில பேரை பற்றி நீங்க கருதாம இருக்கலாம் சார். அவரை வந்து அவர் உங்களுக்கு எதிராக அவர் மட்டும் தான் கருதுறாரு. இல்லை, அவர் கருதுட்டோம். அதாவது அது 100 பேர் வருவாங்க, அந்த மாதிரி 100 பேருக்கும் திமுக வந்து பதில் சொல்லணும், அதெல்லாம் முடியாது. எங்களுக்கும் அதான் சொல்லிட்டோம், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி, தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான போட்டி இதுதான். அதாவது செய்த திட்டங்களை வச்சு சொல்றோம். சிப்காட் தொழிற்சாலைகள் கடந்த எடப்பாடியோட ஆட்சியில 4 தான் உருவாக்கப்பட்டது. ஆனா திமுக ஆட்சியில 33 சிப்காட்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. கடந்த அதிமுக ஆட்சியில 1 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைக்கும் ஒரு சேமிப்பு கிடங்கள் தான் இருந்தன. ஆனா இந்த ஆட்சியில 7 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் வந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்து விரிவாயிருக்குன்னா இதுதான் திமுக ஆட்சி சாதனைன்னு சொல்லிட்டு நாங்க பேசுறோம். என்ன செஞ்சோமோ அதை பேசி மக்கள் கிட்ட வந்து வாக்குகளை கேட்கிறோம். நீங்க விமர்சித்ததை மட்டும் திமுக விமர்சிக்குது அதிமுக விமர்சிக்குதுன்னு ரெண்டுத்தையும் ஒரு இடத்துல நீங்க வந்து பார்க்க முடியாது. அதிமுக விமர்சிப்பதே அவங்களுடைய பொழப்பா வச்சு கேட்கறாங்க. திமுக அப்படி கிடையாது. செய்த திட்டங்களை சொல்றோம், திட்டங்களை செஞ்சதுனால தெம்போடு திராணியோடு மக்கள் கிட்ட போய் வந்து இது வாக்கு கேட்கிறோம். ஒரே நிமிஷம் இது மட்டும் சொல்லி முடிச்சாங்க. எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காஞ்சிபுரத்துல அண்ணா பிறந்த மண்ணில முதலாக நித்யா சுகுமார் என்ற இது ஒரு திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். எங்களுடைய தலைவர் திருவாரூர்ல தலைவர் கலைஞருடைய பிறந்த மண்ணிலிருந்து ஸ்டார்ட் பண்றார் எடப்பாடி பழனிசாமி. மயிலாப்பூர்ல யார் வேட்பாளர்னே தெரியாது, தாமரை சின்னத்துக்கு முதலாக வாக்கு கேட்க ஸ்டார்ட் பண்றார். இதுலயே தெரியுது யாரு கொள்கை உணர்வோடு இருப்பவர்கள், யார் கொள்கையற்ற உணர்வோடு இருப்பவர்கள் என்று மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது. எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவங்க கட்சியினுடைய தலைவர்கள் வந்து எந்த சின்னத்துக்கு அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு சேர்க்கணுங்கிறத டிசைட் பண்ணணும். அதே போல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது வந்து திமுக கிட்ட கேட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல நான் கேட்க சொல்ல சார், நான் வந்து கொள்கையற்றவர் இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் சொல்றேன். எங்க இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து தொடங்குதுன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நான் அதனால சொல்றேன். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் அதிமுகவை சார்ந்தவர் எங்களுடைய சட்டமன்ற வேட்பாளர் பற்றி இவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னார். அண்ணன் வேலுமணி, அண்ணன் தங்கமணி, அண்ணன் வீரமணி 3 பேர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் லஞ்ச ஒழிப்புத்துறையிலே பதிவாகி இருக்கிறது. அந்த 3 பேருக்கும் அதிமுகவில் சீட்டு கொடுக்குறப்போ பாஜக நம்முடைய கூட்டணியில இல்லாதனால நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் வரும்னு சொன்ன காஞ்சிபுரம் சட்டமன்ற வேட்பாளர், இன்னைக்கு காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சோமசுந்தரத்துக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கிறப்போ ராயபுரத்துல நான் ராஜாவளியில என்ன தோக்க வச்சது பாஜகன்னு சொன்ன ஜெயக்குமாருக்கு சீட்டு கொடுக்கிறப்போ எங்க கட்சியில யாருக்கு சீட்டு கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும். ஒரு பேட்டி கொடுத்து பொதுவெளியில ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல சம்பந்தப்பட்டவங்க சீட்டு கொடுத்திருக்கீங்க. பாஜக இழிவா பேசிய சோமசுந்தரத்துக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. ராயபுரத்துல ஜெயக்குமாருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. பேசுவதற்கு தகுதியே கிடையாது. யாருக்கு சீட்டு கொடுக்கணும்னு அண்ணன் சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு மிகப்பெரிய சாணக்கியன்னாரு. ஒரு வகையில் நான் வந்து ஏத்துக்கிறேன் சார். 18 சிட்டிங் அமைச்சர்கள் போட்டி போடக்கூடிய தொகுதிகளில் அழகா கூட்டணிக்கு தள்ளி விட்டாங்க. நிக்கிறதுக்கு தெம்பும் திராணியும் இல்லாத கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து நாங்கள் சாணக்கியத்தனத்தை நிறைவேற்றி விட்டோம்னா உண்மைதான். உங்களுக்கு திமுக சிட்டிங் அமைச்சர்கள் தொகுதியில நேரடியா போட்டி போடுறதுக்கு உங்களால முடியல. உங்களுக்கு தகுதி கிடையாது, உங்களுக்கு திராணி கிடையாது. நீங்க வந்து பேசுறீங்க 18 அமைச்சர்கள் முடிஞ்சா நில்லுங்க, முடிஞ்சா நில்லுங்க. சென்னையில 18 அமைச்சர்கள் ரைட் 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 தயவு செய்து விருந்தினர்கள் கவனமா பேசுங்க. ரைட் ரைட் கவனமா பேசுங்க. சார் ஒருத்தர் ரெண்டு பேரை வச்சு பேசாதீங்க. ரைட் ரைட் 18 தொகுதியில உங்களால போட்டி போட தெம்பு திராணி இருக்கு. ரைட் ரைட் இதே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியில திமுக டைரக்டா களம் காணுது. அந்த தெம்பு திராணி 18 தொகுதியில உங்களுக்கு இல்ல. ஏன்னா தோத்துருவோம் பயம், தோத்துருவோம் பயம். சென்னையில் திமுக கோட்டையில அதிமுக இல்ல ஒரு நிமிஷம் ரஜினி, நான் என்ன கேட்கிறேன், இல்ல நீங்க சொல்கிறீர்கள், நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க அவர்களுக்கு இது இருக்கிறதா என்று. அப்படி பார்த்தோம்னா
முக்கியமான இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளும் அவர்களும் தள்ளிவிட்டு போகணும், எந்த இடத்துல அவர்கள் நிற்க வேண்டும் என்பது டிசிஷன் எடுக்க வேண்டியது வந்து கூட்டணி கட்சியினுடைய தலைமையை அவர் பொறுத்தது. இல்ல சொன்ன சார், வார்த்தைக்கு ரைட்டா? நான் சாணக்கியன் அவர் பெரிய ஒரு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றார்ல. இல்ல, அது அவருடைய அதான் பேச்சு. நான் இப்ப நீங்க சொல்றேன். சொல்லலையா? நான் இல்ல 18 இல்ல இல்ல தொகுதியில நீங்க ரஜினி, பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே, இல்ல, வந்திருக்க வேண்டியது தானே. let them decide. நீங்க ஏன் அதை டிசைட் பண்றீங்க? நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம். நான் சொல்றேன் அவர் சாணக்கியன் ஒரு பொது சார், நீங்க வெளியில சொல்லுங்க. அவர் ஒரு சார், பெரிய இப்ப ஸ்டார் ஆகுறதுனால திராவிட ரைட் சார், 18 தொகுதியில நாங்கள் சாணக்கியன் அப்படிப்பட்ட சார், ஒரு ஸ்டாரால நிமிஷம், ஒரு நிமிஷம். ஏன் 18 தொகுதியில இல்ல சார். டைரக்டா எங்க சிட்டிங் அமைச்சர்களை எதிர்கொள்ள முடியல. திராவிட மாடல் சார், ஒரு நிமிஷம் சார், போட்டிடுறாங்க சார், நாங்க. திராவிட மாடல் 2.0 வரும். தப்பா சொல்றாரு. இல்ல, நான் வரேன். ஒரு நிமிஷம். இத வந்து தவறான வார்த்தையை தொலைக்காட்சியில தயவு செய்து அண்ணா இது பதிய வைக்காதீங்க. சைதாப்பேட்டையில் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களை எதிர்த்து நிற்பது யார்? எல்லா அமைச்சரும் எதுக்கு சொல்றீங்க? எல்லா அமைச்சரும் எதுக்கு சொல்றீங்க? சொன்னாரு எல்லா தொகுதியும் சொல்லிட்டு இப்ப அப்படியே பேக் அடிக்கிறாரு பாருங்க. இதுதான் அதிமுக உடைய இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன், இல்ல இல்ல, அது ரைட், அதிமுக ரைட், நீங்க கேளுங்க. நான் என்ன செல்வாக்கே இல்ல, இல்ல யாரை சார், சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார், சார் 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 ப்ளீஸ் இல்ல இல்ல சார், சார் ஊழலுக்கு எப்படி செல்வாக்கு? சார் 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 நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்க திமுக கோட்டையை சார். அதிமுக இந்த மாதிரி தகர்த்து ரைட், எறிஞ்சுச்சு. நீங்க சார் பாக்க பாருங்க சார், மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. இல்ல நான் ஒரு நிமிஷம், இல்ல இல்ல, நான் ஒரு பேசணும், அவங்க பேசுறாங்க, நீங்க பேசுறீங்க. இல்ல, நான் ஏன் கேள்வி கேட்டேன், நீங்க அவங்க பேசுனதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கணும் சார், தயவுசெய்து இரண்டு பேரும் அமைதியா இருக்குன்னு கேட்கிறேன். திராவிட மாடல் 2.1 சொல்லி முதலமைச்சர் சொல்றார், திமுக தலைவர் சொல்றார், கான்ஃபிடென்ட்டா வரும்னு சொல்றாரு. எங்க தலைவர் வந்து கூட்டணி கட்சிகள் தான் எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு பிரைஸ் பண்றாங்க. யார் மறுக்கிறாங்க? நீங்க பிரைஸ் பண்ணீங்களா இல்லையா? உங்க கட்சியோட தலைவர் பிரைஸ் பண்ணீங்க, அது மாதிரி அவர்களுடைய கட்சி தலைவர் அவர் பிரைஸ் பண்றாரு. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? என்னுடைய கேள்வி அதுதான். நீங்க அவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறப்போ ஏன் வந்து அச்சப்படுறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு பிம்பம் வந்து வாக்குறுதிகள் அதிமுக வந்து சூப்பரான வாக்குறுதிகள் சொல்லிட்டு சார், நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 2021 படி வீடுகள்ல 54.2% வீடுகள்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு 2021. எப்படியும் இப்போதைக்கு அதாவது 2026 ஒரு 80% தாண்டி இருக்கும். இவங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறேன்றாங்க. ஃப்ரிட்ஜ் கொடுத்தாங்கன்னா எங்கயாவது வீட்டு மூலையில எடுத்து வைப்பாங்க, ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் இருக்கு. இதெல்லாம் ஒரு வாக்குறுதியா? இதெல்லாம் ஒரு வாக்குறுதியா? உளவுத்துறை ரிப்போர்ட் இந்த ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறதுனால மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து நான் பேசுற மாதிரி சார், அவர் பேசட்டும் சார். நல்ல மாதிரி கோவிந்தராஜன் சார், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா கத்துறது. ஒண்ணுக்கு உதவாத கூப்பன் கொடுத்து மக்களை ஏமாத்துறது. கோவிந்தராஜன் சார், நான் சொன்ன let him speak. என்ன பேச விட இல்ல, மாட்டேன். நான் என்ன கேட்குறேன் ரஜினி, நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாருன்னு சொல்லுங்க. 8000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் கூப்பன் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்களா? அதே பழைய ஃப்ரிட்ஜை தானே, பழைய வாஷிங் மிஷின், பழைய விதை தானே, அதை தான் திரும்ப வாங்க போகிறாங்க. அதாவது நாங்க சொல்ற 8000 ரூபாய் கூப்பனை பழைய பொருட்கள் ஏதாவது இருந்தாலும் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்தமான பொருளை நீங்க எதனால வாங்கிக்கன்றோம். ஆனா இவங்களுக்கு ஃப்ரிட்ஜ்னு சொன்னதுனால இது தேவையில்லாத ஒரு பொருளா வந்துரும். திமுக தேர்தல் இருக்கின்படி அவர்களுக்கு தேவையுள்ள பொருளை அவங்க எது வேணாலும் இது வாங்கிக்கலாம். நாங்க 10,000 ரூபாய் கொடுக்கிறோம், 10,000 ரூபாய்க்கு கொடுக்க கருணை தொகையினை அதை கேவலப்படுத்தியவர் உங்க பொதுச் செயலாளர். கூடுதலாக 10,000 ரூபாய் கொடுக்கிறோம். 10,000 ரூபாய் கருணை தொகைன்னு சொல்லிட்டு ஏதாவது கருணைன்னு சொல்லி மக்களை இழிவுபடுத்தியவர் அவரை பத்தி பேசுறீங்க. உங்களை போல நாங்க வந்து முதல்ல ஒன்னு சொல்லி சார் பேசி நிறைவு செய்யட்டும். நான் மீண்டும் உங்ககிட்ட வர்றேன் ப்ளீஸ், தயவு செய்து. ஏன் வந்து முதல்வர், அதாவது மக்கள் ஓட்டு போடுறாங்க, முதல்வரை தேர்ந்தெடுப்பது யாருன்னா சொல்றாரு சார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் சிறைக்கு சென்ற 3 முறையும் கை காமிச்சிட்டு போனது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஏன் நீங்க அவர்களை வந்து முதல்வர் ஆக்கல? நீங்க ஏன் முதல்வர்னா அப்ப கால பிடித்தவருக்கு முதல்வர் பதவியா? நீங்க எங்களுடைய முதல்வரை பார்த்து சொல்றீங்க. நீங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். நாகரிகமா தான் பேசுறேன். இல்ல அவர் சொன்னது நான் சொல்றேன். நீங்க அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்கு முன்பாக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவரை தான் முதலமைச்சர் ஆக்கினார். 2021 முதலமைச்சர் ஆயிருக்கணும்னா அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் ஆயிருக்கணும். வாரிசு அரசியலை இது மக்கள் வந்து நினைத்தால் அதை நிராகரிக்கலாம். எக்ஸாம்பிள் ஜெயவர்தன், ஜெயக்குமாரோட பையன், அவரை மக்கள் ஏத்துக்கல. வாரிசுகளை அதோ மக்களை வந்து அறியாமையில இருக்காங்களா சொன்னாரு.
ஒரு பார்த்து விடணும், மக்கள் பார்த்துட்டாங்க. எம்பியா ஒரு முறை இருந்த ஜெயவர்தன் எம்பியா தோல்வி அடைந்தாரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். தோல்வி அடைந்தாரா இல்லையா அத சொல்லுங்க. நீங்க எம்பியா ஒரு முறை இருந்தார். தோல்வி அடைந்தாரா இல்லையா? இந்த முறை தோல்வி அடைந்தாரா இல்லையா? சேப்பாக்கம் தொகுதியிலே துணை முதல்வர் தோல்வி உறுதி. கனவுலயே நடக்காது சார். நீங்க அப்படியே பழமிட்டு இருக்கீங்க சார். 80,000 ஓட்டு சேப்பாக்கத்திலயும் ரைட் சார், ரைட் போப்பா, வெயிட் பண்ணுங்க சார். நம்ம மக்களே டிசைட் பண்ணி சிபிஐ இத நம்பியே இருந்தா அப்படிதான் மக்கள் கிட்ட போய் நல்லதை செய்யணும்னு சொல்லுங்க சார். டெபாசிட் ஆவது கிடைக்கும் சார். ப்ளீஸ் லெஜெண்ட் சரவணா நடிக்கும் லீடர் திரைப்படம் உங்கள் திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல்.